ஓம் சாந்தி. 108 நாள் பிராணிக் பட்டி ஒழுக்கத் திருவிழாவின் ஒரு தீவிரமான புரட்சி. ஸோ இன்னைக்குள்ள அவ்யக்தவாணி டேட் வந்து 29/3/81. 108 நாள் பட்டியில் இன்னைக்கு 16வது நாள். ஒரு பெரிய சத்சங்கில் ஒரு குரு வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்துகிறார். ரொம்ப நேரம் நடத்துகிறாரு. ஒரு 3 மணி நேரம் அவரோட ஸ்பீச் இருக்குது. அந்த 3 மணி நேரம் அவர் ஸ்பீச் நடக்குது. அந்த ஸ்பீச் நடந்ததுக்கப்புறம் ஒருத்தர் போய் அந்த குருவை வந்து ரொம்ப பாராட்டினாரு. ரொம்ப அவரை புகழ்ந்து பாடிட்டு இருந்தாரு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, உங்கள் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு நிறையா பயன் கிடைச்சிது அப்படின்னு. அப்போ அவர் நினச்சாரு, ஒரு வேளை நிறையா இவர் வந்து ஆன்மீக விஷயம் கற்றுக்கிட்டார் போல இருக்கு. சரி, என்ன கற்றுக்கிட்டீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அந்த ஆடியன்ஸ் ஒருத்தர் அவர் என்ன சொன்னார்னா, அதாவது எனக்கு ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாமல் இருந்தது, அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஆனால் நீங்கள் இந்த உங்கள் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் உங்கள் ஸ்பீச் முடிகிற டயத்தில் தான் கிட்டத்தட்ட நான் எந்திரிக்க ஆரம்பித்தேன். எல்லோரும் கை தட்டும் போது தான் நான் எந்திரிச்சேன். அதனால் எனக்கு நல்லா தூக்கம் வந்தது அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம முரளி சும்மா படிக்கிறது, சும்மா கேட்குறது, இது மட்டும் போதுமானது கிடையாது. முரளியை வந்து அதுவும் வந்து ஏதோ ஒரு மெக்கானிக் ஒர்க் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓ 4 மணிக்கு அமிர்தம் பண்ணணும், ஓகே பண்ணி முடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணணும், ஓகே 7 மணிக்கு முரளி கேட்கணும், கேட்டு முடிச்சாச்சு. இல்லை யாராவது படிக்கணும்னா சரி, முரளி படிக்கணும்னு சொல்லிட்டாங்க, கடற்கடன்னு ஃபாஸ்ட்டாக படித்து முடிச்சுட்டா அப்பாடா அடுத்த வேலை என்ன அப்படின்னு வந்து நம்ம முரளியை வந்து அந்த மாதிரி வந்து நம்ம படிக்கவோ கேட்கக்கூடாது. அதாவது முரளியில் வர வார்த்தைகளும் என்னோட எண்ணங்களும் ஒன்றாயிடும். நானும் முரளியும் என்னோட எண்ணங்களும் ஒன்றாயிடணும். முரளி வந்து என்னோட வாழ்க்கையாக மாறிடணும். அந்த முரளியோட வார்த்தைகள் என்னோட வாழ்க்கையில் தாரணையில் இருக்கணும். ஏன்னா இந்த மார்க்கம் வந்து ஆத்ம உன்னத்திக்கான மார்க்கம். அப்படி இல்லாமல் நம்ம ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கலாக அந்த ஸ்கூலில் பசங்க கேட்குற மாதிரி சும்மா ஏதோ கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் வந்தோன்னா மறந்து போயிடும். அதனால் ஒரே விதி மூலியமாகவும் முரளியை படிக்கக்கூடாது. விதவிதமான ஆங்கிள்லேருந்து விதவிதமான நவீனதா கொண்டாந்து அதில் படிக்கணும். இல்லாட்டினா அது வந்து போர் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதனால் சில நேரத்தில் முரளியை வந்து அதுலேருந்து சில மந்திரங்கள் எடுங்க, அதுலேருந்து சில பாட்டு ரெடி பண்ணுங்க, அதுலேருந்து சில சித்திரங்கள் வரைங்க, இல்லை அதுலேருந்து ஏதாவது கதைகள் வந்து கிரியேட் பண்ணுங்க. இல்லை அதுலேருந்து பாபா சில முரளியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தைகளும் பாபா அதில் அடிக்கடி சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவார். அதை வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு ஹோம்ஒர்க்கு. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 10 இங்கிலீஷ் வேர்டு வந்து நம்ம கற்றுக்கணும். அதுக்கு இங்கிலீஷ் முரளி படிக்கணும். இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும்னா வேறு எந்த மொழி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ நீங்கள் அந்த இதில் அந்த முரளியை படித்து அதுலேருந்து நீங்கள் 10 வேர்டு புதுசாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அப்போ முரளியை வந்து அது வெறும் ஜஸ்ட்டு வார்த்தையில் அதை வந்து அவங்க படிக்கும்போது நீங்கள் அதை வந்து பிக்சராக பாருங்கள். உங்கள் முன்னாடி அந்த விஷுவலைஸாக பாருங்கள். முரளி வந்து ஒரு படம் மாதிரி முன்னாடி ஓடுது. ஈவன் குல்ஜார் தாதி கூட அதான் சொல்லுவாங்க, முரளி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிக்னிக் மாதிரி. அந்த இது வந்து பாபா அந்த முரளியில் என்னெல்லாம் சொல்கிறாரோ அப்படியே அங்கே போயிடுங்க. இப்போ பரந்தாம் சொன்னால் பரந்தாம் போயிடுங்க, சத்தியம்னா அங்கே போயிடுங்க மனசால். ஸோ அந்த மாதிரி நம்ம முரளியை வந்து டெய்லி அதில் நவீனதா கொண்டு வரணும். நவீனதா ரொம்ப மஸ்ட். இல்லாட்டினா ஒரு போர்டம் ஆயிரும், புருஷார்த்தத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்டே வராது. ஸோ ஏதோ இருக்கும், அவ்வளோதான். ஒரு அந்த அத்தீந்திர சுகம் இது அதெல்லாம் அதில் அனுபவம். ஸோ அதனால் முரளியை டீப்பாக சிந்தன் பண்ணணும். முரளியை லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஆங்கிள்லையும் நம்ம யோசிக்கணும். புது புது ஆங்கிள்லையும் நம்ம முரளியை பற்றி யோசிக்கணும். சில விஷயங்கள் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சில நல்ல பாபாவோட சில பவர்ஃபுல் பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை தனியாக நோட் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை முரளி மேலே சில கவிதைகள் எழுதுங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஹோம்ஒர்க்கும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பிரதர்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்னாச்சும் நீங்கள் ரன்னிங் போகணும் டெய்லி. அதுக்கு வந்து இந்த ஏஞ்சல் ஆஃப் சிவா அதில் வந்து ஆப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது அந்த ஆப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 கிலோமீட்டர் ரன் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப்போட இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். அதே மாதிரி சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து டெய்லி 100 ஸ்கிப்பிங் பண்ணணும். அடுத்து வந்து இந்த சிஆர்பிஎஃப் அந்த டயட் பிளான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
सारी சீனா ஒரு मेथड्स को வேளை एक மட்டும் साथ சமைச்ச लाते हैं। உணவு எடுத்துக்கிறது, மற்ற कुछ कहावतें 2 வேளையும் வந்து उसमें कुछ कहावतें ரா ஃபுட் தான். அதே மாதிரி उनको ரானா पकड़ना, 3 कोई வேளையும் नए ரா, शब्द है, कुछ எஃப்னா इंग्लिश शब्द ஃப்ரூட்டேரியன். है, இதில் 3 तो வேளையும் 10 ஒன்லி इंग्लिश शब्द ஃப்ரூட்ஸ் रोज மட்டும்தான் डालने நீங்கள் हैं। எடுத்துக்கணும். ये काम है, ஏன்னா कर எது रहे हैं, வரைக்கும் இந்த कर रहे हैं कि சமைச்ச नहीं कर உணவு, அதுவும் இந்த அரிசி, रोज 10 इंग्लिश பருப்பு शब्द இதெல்லாம் எடுத்துக்கிறோமோ के நம்மளை अर्थ வந்து அது ஒரு निकालने हैं மாதிரி और हिंदी ग्रुप में ஒரு पोस्ट करने हैं। தூக்கத்தில், इंग्लिश ஒரு ग्रुप में नहीं போதையில் डालना है क्योंकि ये हिंदी அப்படியே ग्रुप का இருக்கும். होमवर्क है। 3 வேளையும் சமைச்ச உணவு சாப்பிட்டுட்டு அது ஏதோ ஒரு போதை தள்ளிக்கிட்டே இருக்கும். ये அப்படியே ஏதோ काम रोज का தூக்கத்தில் ஒரு நஷால है। 1 किलोमीटर இருக்கிற रनिंग மாதிரி இந்த குடிகாரம் कर रहे हैं இருப்பானே, ना, चालू है ना, அந்த மாதிரி अब उसका இருக்கும். रिकॉर्ड चाहिए, ஒரு रिकॉर्ड கிளாரிட்டி चाहिए। இருக்காது மைண்டில். ऐप पोस्ट कर दिया है ஒரு ग्रुप पर, டல்னஸ்ஸு, ஒரு उसमें ஹெவியாக रन இருக்க करने மாதிரி, से ஒரு पहले சோம்பலாக இருக்க रिकॉर्ड மாதிரி चाहिए। இருந்துகிட்டே இருக்கும். वैसे नहीं करना है, बता மைண்டு दिया வந்து है, திங்ஸை ग्रुप में கிளியராக पोस्ट பார்க்க कर दिया है। முடியாது. रोज का चाहिए रिकॉर्ड எவ்வளோக்கு எவ்வளோ ऐप में, कितना வயிறு किलोमीटर லைட்டாக रन இருக்கோ हुआ है, அவ்வளோக்கு कितने எவ்வளோ मिनट में कितनी மைண்டும் வந்து कैलोरीज லைட்டாக बर्न हुई। இருக்கும். ये रन எவ்வளோக்கு ट्रैकर எவ்வளோ करके நீங்கள் ரா ऐप ஃபுட்டுக்கு पहले ஷிஃப்ட் दिन ही ஆகுறீங்களோ, ग्रुप में पोस्ट हो ஃப்ரூட்டேரியன் चुका சைடு है। ஷிஃப்ட் ஆகுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் திங்ஸை கிளியராக 1 பார்க்க किलोमीटर முடியும். मिनिमम முரளியை है, और வந்து பாபா என்ன சொல்ல बहनों के வராரு, लिए कहा था அதோட டெப்த்னஸ் என்ன, रस्सी, யோகாவில் உட்காரும்போது स्किपिंग, நீண்ட நேரம் உட்காருறது, 3 किलो பாபா 1 கூட அந்த घंटा கனெக்ஷன், प्रकृति के அஷரரி ஸ்திதி, सानिध्य இந்த में। ஃபரிஷ்டா ஸ்திதி, இதெல்லாம் ஈஸியாக ये सारे அனுபவம் ஆக कार्य ஆரம்பிக்கும். रोज करने हैं, ஸோ அதுக்கு भूलेंगे இது வந்து ஒரு नहीं। और நல்ல ஒரு டூல். CRPF चार्ट तो है ஸோ ही है। அதனால் நம்ம ஃபுட்டுலேயும் வந்து 1 टाइम कुक ரொம்ப ஒரு जिन्होंने கவனம் सी கொடுக்கணும். चुना है, R இல்லை मतलब இந்த 3 வேளையும் நம்ம 100% रॉ, சமைச்சவனை சாப்பிட்டுட்டு उसके இருக்கும்போது बारे ஏதோ में ஒரு रोज கோமாவில் இருக்கிற पढ़ते மாதிரி रहना है। அப்படியே अगर இருப்போம். पढ़ोगे नहीं तो मोटिवेशन खत्म हो அடுத்து जाएगी। வந்து மந்த்ர சொல்லியிருக்காங்க, फ्रूट्स, நான் रोज ஆத்மா फ्रूट के சிவபாபாவை बारे में पढ़ना है। நிரந்தரமாக நினைவு नहीं செஞ்சிட்ருக்கேன். पढ़ोगे तो இந்த मोटिवेशन खत्म हो மந்திரத்தை जाएगा। நீங்கள் 2 ஹவர்ஸ் फिर वही நீங்கள் எந்த जो வேலை लेते थे செஞ்சாலும் அதில் सत्य से, மனசால ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. वही उसी पे அப்புறம் आ 1 जाओ। ஹவர் நம்ம நேச்சரில் वही வாக் अनाज, பண்ணணும், ரன் वही नशा, பண்ணணும், நேச்சர் கூட वही ஸ்பெண்ட் பண்ணணும். नींद, वही இதில் என்ன भारीपन। சொல்கிறாங்கன்னா, சில जब பேர் तक சொல்கிறாங்க, நாங்கள் अनाज இருக்கிற இடத்துல हटता இந்த नहीं, மாதிரி आर पार அது नहीं வந்து देख ரொம்ப सकते। சிட்டியாக இருக்குது, நாலாப்புறமும் ஒரே जब तक பொல்யூஷன் कूट தான், எது हटता नहीं, இயற்கையான இடமே எதுவும் இல்லை, माइंड கார்டன் இல்லை, क्लियर அந்த नहीं மாதிரி देख எதுவுமே पाता। இல்லை जीवन அப்படின்னா, को, परिस्थितियों को, நீங்கள் வந்து क्योंकि உங்கள் மொட்டை फूड மாடியில் போங்க. भारीपन लाता है, இல்லை எதுவுமே இல்லையா, அதுவும் ஆப்ஷன் डलनेस இல்லைன்னா लाता है। உங்கள் மனசாலே பாருங்கள். सुबह सुबह पोहा, பட் उपमा, इडली இயற்கையோட दोस्तों கொஞ்சம் को, டைம் வந்து ஸ்பெண்ட் और பண்ணணும். फिर नींद, क्योंकि सब अनाज है। அடுத்து வந்து जब तक ஞானத்தை लाइटनेस வந்து की तरफ नहीं जाते, சிந்தன் அதிகமாக प्राकृतिक பண்ணணும். की तरफ नहीं जाते, மேபி நீங்கள் கொஞ்சமாக படிக்கலாம், ஓகே, நோ माइंड ப்ராப்ளம். की பட் அதை क्लैरिटी, வந்து நல்லா டீப்பாக स्पष्टता சிந்தனை பண்ணணும். அது नहीं ரொம்ப रहती। இம்பார்ட்டன்ட். डलनेस ஏன்னா रहता है, நம்ம என்ன कोमा सा, சாப்பாடு சாப்பிட்றோமோ அது एज की स्टेज, ஜீரணமானால் एक உடம்புக்கு नशा சக்தி सा, கிடைக்கும். जैसे ஸோ कोई அந்த மாதிரி இந்த पिया ஞானத்தை हुआ வந்து व्यक्ति होता है ना, नशे நீங்கள் में रहता படிக்கிறதோட, है, वैसे ஏன்னா இப்போ फूड நிறைய பேர் நிறைய கிளாஸ் इंटॉक्सिकेशन, கேட்டுகிட்டே இருப்பாங்க. फूड कोमा, ஸோ அதோட इतना இம்பார்ட்டன்ட் भारी என்னென்னா डाल அது दिया, எவ்வளோ நீங்கள் पूरा சிந்தன் शरीर उसको பண்ணுறீங்க. पचाने में ஜஸ்ட் ஒரு लगा பேஜ் हुआ है दिन படித்தாலும் அது रात। எவ்வளோ சிந்தன் பண்ணுறீங்க, हीलिंग कब करेगा, அது ரொம்ப हायर இம்பார்ட்டன்ட். कॉन्शियसनेस में कब ஸோ அடுத்து जाएगा, இந்த முரளியில் பாபா வந்து आत्मा कब டிட்டாச்மெண்ட், देखोगे। இந்த ஞாராப்பன் शरीर ही பற்றி शरीर பாபா दिखाई சொல்லிட்டு देता है, இருந்தாரு. क्योंकि शरीर ही அப்போ समझ எல்லா रहा है। விஷயத்துலேருந்தும் ஞாராக நம்ம इसलिए கற்றுக்கணும். CRPF, நீங்கள் ஏதோ ஒரு फिर கர்மம் मंत्र, செய்கிறீங்க, இல்லை ஏதோ உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்தது, இல்லை ஏதோ ஒரு भूल गया होगा तो आज से फिर படைப்பு से चालू படைச்சிங்க, करो। உங்களோட குழந்தைங்களாக मैं இருக்கலாம், अपना இல்லை நீங்கள் ஏதோ ஒரு शिव बाबा ட்ராயிங் को निरंतर याद பண்ணிக்கலாம், இல்லை करूँ। வாழ்க்கையில் जब ஏதோ भी ஒரு பெரிய टाइम விஷயம் मिले அச்சீவ் मंत्र जाप பண்ணியிருக்கலாம், चालू, சாதிச்சிருக்கலாம், 2 घंटा मंत्र, இல்லை 1 ஏதாவது घंटा சாப்பாடாக प्रकृति, இருக்கலாம். எல்லா விஷயத்துலேருந்தும் CRPF चार्ट, 3 घंटा டிட்டாச்சாக मुरली இருக்க अध्ययन, நம்ம और கற்றுக்கணும். मुरली ही पढ़ते नहीं रहना है दिन रात, அஃப்கோர்ஸ் नहीं நம்ம तो அதை செய்யும்போது विक्षिप्तता ஒரு आएगी। காரியம் நம்ம विक्षिप्तता கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நான் என்னோட कितना भी करो, ஃபுல் एक எஃபோர்ட் बार போட்டு क्या, उससे भी முழு कम बार करो, पर ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரொம்ப चिंतन அன்பாக पढ़ो कम, என்னால் எவ்வளோ चिंतन பெஸ்ட்டு अधिक, கொடுக்க முடியுமோ एक ही लाइन அவ்வளோ पढ़ो बस, பெஸ்ட்டு கொடுத்து நான் और उससे செய்யணும். डिटैच செஞ்ச होना भी உடனே அடுத்த सीखना है, செகண்ட் நான் அதுலேருந்து उसमें ही டிட்டாச் डूबे हुए ஆகிடும். नहीं रहना है। அது ஈவன் ज्ञान உங்கள் से भी லாக்கிக் डिटैच ஸ்டடியாக होने की இருக்கலாம், प्रैक्टिस இல்லை चाहिए। ஏதாவது வேலையாக बाबा இருக்கலாம். मुरली ஸோ सुनाता है எந்த और डिटैच, கர்மம் किससे कोई செஞ்சாலும் मतलब नहीं है, कौन பாபா बैठा வந்து है, நம்மளை कहाँ बैठा है, எல்லா सामने ஒர்க்கும் कौन है, செய்ய पीछे कौन சொல்லியிருக்காரு. है, ஸோ அந்த மாதிரி किसी से कोई செய்யும்போது लेना देना नहीं है। அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக एक ஃபுல் सेकंड में आउट, ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம फिर செய்யணும். तुम அடுத்த होमवर्क செகண்ட் करना है करो, அதுலேருந்து नहीं करना है मत டிட்டாச் करो, ஆகிடணும். नहीं तो முக்கியமாக वो अगर अटैच அப்பப்போ होता இந்த अपने ज्ञान से तो சரீரத்துலேருந்து दुखी டிட்டாச் होते। ஆகிறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே मैं இருங்க. इतना बताता हूँ फिर भी तुम लोग नहीं அப்போ करते, தான் நம்ம எந்த சேவை செஞ்சாலும் அதுலேருந்து டிட்டாச் इससे ஆக कुछ लेना முடியும். देना அதோட नहीं, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேவா वो हर சாத்தி, चीज़ से डिटैच्ड है। அவங்கள்ட்டேருந்தும் நம்ம तो டிட்டாச்சாக आज இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நேராக இருப்பீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பியாராக अपने இருப்பீங்க. अनुभव से भी ஸோ डिटैच्ड, அதனால் இந்த இதில் பாபா சொல்கிறாரு, अपनी எல்லா रचनाओं से भी डिटैच्ड। பாயிண்டோட சாரம் பாயிண்ட் मैंने ஆகிடும். निर्माण किया कुछ எல்லா भी, முரளியோட ड्राइंग, எல்லா पेंटिंग, இதோட சாரம் होमवर्क, வந்து பாயிண்ட் ஆகிடுங்க. अचीवमेंट्स, ट्रॉफीज, जो कुछ प्राप्त இதுதான் ரொம்ப हुआ, जो இம்பார்ட்டன்ட். कुछ मिला, उससे भी ஏன்னா डिटैच्ड। இல்லாட்டினா எப்படி ஆகிடுதுன்னா, कविताएं लिखी, ஆப்ரேஷன் गीत சக்ஸஸ் लिखे, ஆகிடுச்சு. होमवर्क किया, மெடிக்கலில் சில பேர் இது காமெடி कुछ சொல்லுவாங்க, बनाया, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு, चाहे ஆனால் भोजन की பேஷண்ட் வந்து भोजन बनाया, இறந்து कुछ भी போயிட்டாரு. बनाया, அப்படி இருக்கக்கூடாது. सबसे डिटैच्ड, அதாவது ஞானம் நல்லா சொல்கிறாங்க, ஆனால் ரியல் सब कुछ லைஃப்னு करना है வரும்போது எந்த ஒரு தாரணையும் और இல்லை, पूर्ण இல்லை लगन से करना है, பயந்துடுறாங்க, அழுகுறாங்க.
பயப்படுறாங்க, कंप्लीट इन्वॉल्वमेंट के கவலைப்படுறாங்க, साथ டென்ஷன் करना है ஆகுறாங்க. संपूर्ण डेडिकेशन அப்படின்னு வந்து कमिटमेंट நம்ம 100% இருக்கக்கூடாது. प्यार நம்ம और जैसे கர்மத்தில் हुआ இந்த ஞானத்தை लेकिन கொண்டு வரணும், தாரணையில் அதை कोई கொண்டு लेना வரணும். देना नहीं ஸோ அதுக்கும் ஒரு फुल பாபா யுக்தி रिस्पॉन्सिबिलिटी சொல்லியிருந்தார், से எந்த करना है ஒர்க் और பண்ணாலும் फिर நீங்கள் வந்து अल्लाह நான்
ஆத்மா ஜோதி பிந்துவா இருக்க அந்த சொரூபத்துல இருந்து அந்த கர்மத்தை செய்யுங்க. चाहे अपनी जो भी சாட்சியா रचना இருந்து है, டிட்டாச்டா स्थूल இருந்து அந்த रचना கர்மத்தை सूक्ष्म செய்யுங்க. रचना जो भी, அந்த போக்தா लौकिक பாவல் स्टडी भी, சாட்சி ऐसा பாவல नहीं कि இருந்து स्टडी नहीं करना, அந்த IAS கர்மத்தை के செய்யுங்க. एग्जाम की प्रिपरेशन कर रहे हो, पूरा डूब जाओ, ஸோ அதனால் परंतु இந்த ये 3 detached விஷயம் பாபா होना, இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஒன்று வந்து जॉब நீங்கள் எந்த से भी கர்மம் detached, செஞ்சாலும் அதுலேருந்து परिवार से டிட்டாச்சாக detached, இருக்கணும். केवल शरीर को ही ரெண்டாவது नहीं भूलना, கர்மம் बहुत செய்யும்போது सारी நான் दूसरी ஜோதி चीजें भी பிந்து नहीं जो ஆத்மா भूलनी, सेवा से भी செய்கிறேன் detached, அப்படிங்கிற அந்த ஃபீலிங் सेवा இருக்கணும். करो, அடுத்து வந்து बंधन பாபா எதுவும் detached, சொன்னார், விஸ்தாரத்தை ஒரு செகண்டில் सेवा சாரத்தில் கொண்டு साथियों வர से तो தெரியும். बहुत ज्यादा डिटैच्ड। எந்த ஒரு கலையும் நம்ம आज की கற்றுக்கணும். मुरली में यही सारी बातें हैं। सबसे அடுத்து पहले பாபா ஒரு 3 மந்திரம் बातें, கொடுத்திருந்தாரு இந்த இதில். संपूर्ण என்னன்னா, ज्ञान में जितनी पॉइंट्स हैं, நான் सब மற்றும் पॉइंट्स का என்னுடைய सार है பாபா, पॉइंट। மே और மேரா பாபா. जितनी भी இதுதான் मुरलियां எல்லா पढ़ लो, ஈவன் வெளி परंतु सब உலகத்தில் கூட मुरलियों के நான் पॉइंट्स का என்னோட இதை सार வந்து क्या है? அடிக்கடி யூஸ் पॉइंट பண்ணுவாங்க. बनना, पॉइंट அது नहीं बने லௌகிகாகட்டும் அலௌகிகாகட்டும் இது ரெண்டுலேயும் இந்த तो இதை फिर அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க. அவன் நான்னு சொல்லும்போது அவன் ஆத்ம உணர்வு ऑपरेशन வந்துடணும், सक्सेसफुल, மேரான்னு पेशेंट சொல்லும்போது डेड। பாபா வந்துடணும். இது மூலியமா என்ன ஆகும், 3 விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. मुरली की टेस्ट ஒன்று, में 100 आउट ऑफ 100 விக்னங்கள் मार्क्स, எல்லாம் முடிஞ்சிடும், மாயா प्रैक्टिकल வராது. में 0। அடுத்து உங்களுக்குள்ளார சக்திகள் வர ஆரம்பிச்சிடும். भाषण दिया, ஸோ அதனால सहनशीलता அடுத்து की நம்ம என்ன देवी பார்க்கலாம்னா, हुई சோடோ தோ சோட்டு இதுவும் और பாபா बाहर சொல்லிட்டு गए, இருந்தாரு. ஒரு गाड़ी का சன்னியாசி ड्राइवर இருக்காரு, गायब அவர்கிட்ட है, ஒரு கிரகஸ்தி போய் என்ன गाड़ी சொல்றாருன்னா, छोड़ दी, என்னை வந்து காப்பாத்துங்க, லைவ்ல வந்து खत्म। எவ்வளோ பிரச்சனை, குடும்பத்தில் மனைவி பிரச்சனை सारे இருக்குது, पॉइंट्स का பிள்ளைங்க सार है பிரச்சனையாக पॉइंट्स। இருக்குது, ஒர்க்கு कर्म करते பிரச்சனை हुए एक இருக்குது, ही இந்த पॉइंट பிரச்சனை याद அந்த रखना பிரச்சனை, है। कौन இவ்வளோ सा पॉइंट பிரச்சனை याद இருக்குது, रखना है? இதுலேருந்து मैं எப்படியாவது आत्मा ज्योति காப்பாற்றுங்க बिंदु आत्मा। சன்னியாசிஜி, சுவாமிஜி அப்படின்னு அவன் कर्मेंद्रियों சொல்கிறான். द्वारा ये அப்போ कर्म அந்த करें, சன்னியாசி डिटैच्ड। பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, हर அங்கே कर्म பக்கத்தில் में ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை पार्टिसिपेट போய் तो அவர் करना கட்டி है, पर பிடிச்சிட்டு என்ன कर्म होने के சொல்கிறாருன்னா, बाद में யாராவது என்ன இந்த दृष्टा, மரத்துலேருந்து காப்பாற்றுங்க, யாராவது இந்த भोक्ता மரத்துலேருந்து भाव नहीं, காப்பாற்றுங்க दृष्टा அப்படின்னு. भाव, दर्शक அப்போ भाव, இவர் சொல்கிறாரு அந்த கிரகஸ்தி, ஏங்க நீங்கள் தான் ऑब्जर्वर, போய் அந்த மரத்தை பிடிச்சிருக்கீங்க, स्पेक्टेटर, மாவைய गलत। இந்த மரத்துக்கிட்டேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறீங்க तीसरा, அப்படின்னு. जो भी विस्तार அப்போ किया அந்த उसको 1 நீங்கள் सेकंड में விட்டால் सार அது में அதுலேருந்து मिला। தூரம் வந்துடலாம் அப்படின்னு. சன்னியாசி पूरा சொன்னார், दिन இதே भर தான் कितना நீங்களும் विस्तार होता பண்ணுறீங்க, है, நீ தான் எல்லாத்தையுமே பிடிச்சி सोते समय வச்சுக்கிட்டு सार मिला लो, என்னை शाम को காப்பாற்றுங்கன்னா शाम எப்படி? के योग के समय सार में, किसी से அதுலேருந்து कोई मतलब தப்பிக்கணும்னா அது எல்லாத்தையும் விட்டுருங்க, அந்த सब कुछ பிரச்சனை किया, எல்லாம் ये किया போயிடும் वो किया, அப்படின்னு. इधर गए इससे ஸோ मिले அந்த उससे மாதிரி मिले, इधर நம்மளையும் வந்து भाषण நம்ம दिया செக் उधर பண்ணணும். भाषण दिया, எந்த इधर வேஸ்டான भटके उधर விஷயங்களை भटके, இன்னும் ये நம்ம किया பிடிச்சிக்கிட்டே वो இருக்கோம், किया, ऐसा किया எந்த वैसा பழைய किया, சம்ஸ்காரங்களை இன்னும் सेमिनार பிடிச்சிக்கிட்டே किए இருக்கோம் वर्कशॉप किए, அப்படின்னு. स्थूल அதனால் सेवा की, सूक्ष्म सेवा உங்களுக்கான की, பதிலை வந்து நீங்கள் डिटैच्ड। தான் கண்டுபிடிக்கணும். तो ये உங்கள்கிட்ட 3 பாபா काम है आज ஞானம் के। கொடுத்துருக்காரு, அந்த ஞானத்தின் सारे ज्ञान உங்கள்கிட்ட का இருக்க सार ஞானத்தின் அந்த और பிரகாசத்தின் மூலியமாக कर्म करते हुए मैं உங்கள் ज्योति बिंदु கேள்விக்கான आत्मा, பதிலை நீங்கள் और विस्तार கண்டுபிடிக்கணும். तो कितने टाइम में அடுத்து வந்து सीखना। பாபா फिर டேட் दूसरी ஃபிக்ஸ் பண்ண बात, சொன்னார். बाबा ने एक எதுக்குன்னா, मंत्र दिया, मैं और मेरा நான் बाबा। இப்போ வந்து ये 2 ही எதையும் शब्द மறக்க बहुत மாட்டேன், इंपॉर्टेंट है, मैं और मेरा। மறக்காமல் संसार இருக்கிறதுக்கான में भी டேட், இந்த तो நாள்லேருந்து मैं நான் இனிமேல் எதுவுமே में மறக்க क्या जोड़ மாட்டேன். दो, பாபா कौन सी சொன்ன ஸ்ரீமத்தை आत्मा, மறக்க மாட்டேன், मेरा மெயினாக क्या பாபாவை बाबा। மறக்க மாட்டேன், ஆத்ம ये உணர்வை बाकी மறக்க जो மாட்டேன். मेरा அது है எல்லாத்துக்கும் ஒரு டேட் उसमें ஃபிக்ஸ் बहुत लंबी பண்ணுங்க चौड़ी लिस्ट அப்படின்னு. है मायावल, அடுத்த उसमें ஒரு आएगी, விஷயம் பாபா இதில் சொல்லியிருந்தாரு, इसमें 3 बातें हो जाएगी। ஃபரிஷ்தா மற்றும் एक तो विघ्न தேவதைக்கான खत्म அந்த हो जाएंगे, மிலன். ஸோ माया இதுலேருந்து खत्म हो ஒரு जाएगी ஆக்டிவிட்டி और பண்ணலாம். இது शक्ति வந்து आ பிரதர்ஸ் जाएगी। என்ன பண்ணலான்னா, किसमें? मैं இதில் और பாபா சொல்லியிருந்தார், मेरा அதாவது बाबा। தேவதா வந்து बस एक छोटा सा தேவதா வந்து உங்கள் मंत्र। சம்பூர்ண ஸ்வரூபம், तीसरी ஃபரிஷ்டா இவங்க 2 बात, பேரும் तो சந்திக்கிறாங்க. इसमें ये भी कहा है, ஸோ அந்த छोड़ो तो மாதிரி छूटे। பிரதர்ஸ் எல்லாரையும் साधु के முன்னாடி साथ நிற்க पास வச்சுட்டு, व्यक्ति जाता है, कहता है मुझे முன்னாடி உள்ளது संसार के दुखों ஒரு से ஒரு छुड़ाओ பக்கம் ஒரு छुड़ाओ பிரதர் வந்து छुड़ाओ, ஃபரிஷ்டா, இன்னொரு பக்கம் पत्नी से தேவதா, दुख है, बच्चों से அவங்க दुख 2 है, பேரும் गृहस्थी से சந்திக்கிறாங்க. सबसे दुखी है, அப்போ ஒரு जितने தேவதாவும் से भी दुख है ஃபரிஷ்டாவும் हर சந்திச்சா बात எப்படி में दुख। சந்திப்பாங்க? मुझे कुछ करो, मुझे இவங்களும் छोड़ो சம்பூர்ண छोड़ो छोड़ो। ஸ்வரூப்பில் இருக்காங்க, அவங்களும் சம்பூர்ண साधु ஸ்வரூப்பில் कहते हैं இருக்காங்க. चलो, அப்போ झाड़ எவ்வளோ के पास அன்போடு ले வந்து जाता है சந்திப்பாங்க, और அந்த साधु அன்போட वो ஹேண்ட் झाड़ ஷேக் को பண்ணுங்க, ट्री அந்த हगिंग அந்த पकड़ அன்போட लेता है और ஹக் जोर से பண்ணிக்கோங்க. चिल्लाता है, छुड़ाओ छुड़ाओ छुड़ाओ। ஸோ तो அந்த आदमी कहता உயர்ந்த है कमाल ஸ்திதியிலேருந்து है, खुद ही ஒருத்தவங்க पकड़े हो, ஒருத்தவங்களுக்கு खुद அந்த ही திருஷ்டி कहते हो கொடுங்க. छुड़ाओ। ஸோ இந்த மாதிரி ஒரு साधु ஆக்டிவிட்டி. कहता है तुम भी तो खुद ही पकड़े அப்புறம் हो। வந்து நான் पकड़ा किसने? அந்த तुमने। ம், संसार को किसने पकड़ा है? तुमने खुद ஒருத்தவங்க पकड़ा है। ஒருத்தவங்களுக்கு छोड़ो அந்த இமேஜினரி கற்பனையாலே छोड़ो மாலை तो போடுறோம். அந்த மாதிரி छूटे। இது வந்து ஒரு यू डू ஆக்டிவிட்டி. इट बाय அப்புறம் डूइंग। சிஸ்டர்ஸ்க்கு என்ன ஆக்டிவிட்டினா, இதில் வந்து பாபா क्या करूं, சொல்லியிருந்தாங்க, किधर जाऊं, किससे पूछूं। அதாவது இந்த ரிப்பன் बाबा ने कहा है, ரிப்பன் क्या கட் करूं, किससे பண்ணுறது पूछूं, क्या உலகத்தில் किधर जाऊं। ஃபேமஸ்ஸு. ये करने में ஏதாவது ஒரு दूसरों का புது भी टाइम காரியம் वेस्ट பண்ணும்போது करते இந்த हो। மாதிரி ரிப்பன் கட் अपने ही பண்ணுவோம். அந்த ज्ञान மாதிரி के लाइट இங்கே से अपने प्रश्नों को நீங்கள் அந்த उत्तर निकालो। மாயாங்கிற அந்த ரிப்பனை கட் छोड़ो तो பண்ணுங்க. இது छोटे மூலியமா टॉपिक है मुरली அந்த का। சிசரில் வந்து பார்த்தீங்கன்னா पूरी 2 இது मुरली में இருக்கும், एक टॉपिक है 2 கத்தி करेंगे। மாதிரி இருக்கும். அதை வந்து ஒன்று சேர்க்கும்போது தான் வெட்டும். ஸோ तो அப்போ ये அந்த है 2 இது என்னன்னா, ஒன்று सेकंड ஞானம், पॉइंट। ஒன்று யோகா. இது थर्ड ரெண்டுத்தின் पॉइंट, மூலியமா இந்த बाबा ने மாயாங்கிற அந்த कहा डेट ரிப்பனை फिक्स வந்து करो। கட் பண்ணுங்க. 2 बातों की डेट फिक्स அப்போ எல்லா करो। சிஸ்டரையும் एक है கூப்பிட்டு நிற்க अभूल வச்சாங்க. அவங்க முன்னாடி और அந்த दूसरा ரிப்பன் है இருந்தது. இதில் பாபா फरिश्ता और மந்திரமும் देवता का சொல்லியிருந்தார், मिलन। நான் பாபாவுடையவன், பாபா
என்னுடையவர். இந்த மந்திரத்தை तो சொல்லிக்கிட்டே भाइयों की तरफ अभी एक ஃபீல் பண்ணுங்க. एक्टिविटी करेंगे। இதுவும் ஒரு யோகா மாதிரி. ஃபீல் பண்ணுங்க. 21 என்னன்னா 81 எனக்குள்ளார என்ன ஒரு குறை இருக்குது, எனக்குள்ளார உள்ள மாயா छुड़ाओ என்ன, छुड़ाओ छुड़ाओ எந்த விஷயம் என்னை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது,
இது வந்து எனக்கு இன்னும் பந்தனமாக இருக்குது. அதை வந்து அந்த ரிப்பனை பார்த்து तो छोटे அதை வந்து பாபா நினைவில் அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வந்து बाबा ने அதை கட் பண்ணுங்க. एक एक्टिविटी यहाँ அப்புறம் இது வந்து ஒரு ஹோம்ஒர்க் கூட, நீங்கள் கேட்குறவங்க கூட இதை வந்து பண்ணலாம். संपन्न இந்த स्वरूप மாதிரி है वो ரிப்பன் कौन सा கட் है? பண்ணிவிட்டு फरिश्ता। அப்புறம் அதை ரிப்பன் கட்டர் பண்ணுற மாதிரி பாபா முன்னாடி உங்கள் முன்னாடி பாப்தாதா இருக்கார் उस எமர்ஜ் देवता को பண்ணுங்க. इंतजार किसका है? அது முன்னாடி இந்த மாதிரி ரிப்பன் வச்சு அந்த சிசரால் கட் பண்ணுற மாதிரி और என்னோட फरिश्ते குறைகள் और எல்லாத்தையும் நான் देवता கட் का क्या பண்ணிட்டேன் होगा? அப்படிங்கிற அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் அனுப்பலாம், இல்லை நீங்களே உங்கள்கிட்ட வச்சுக்கலாம். बहने ஸோ थोड़ा பாபா சொல்றாரு, நீங்கள் வந்து நாலேஜ்ஃபுல், सोफे में आ जाओ ऊपर। உங்களுக்கு பிரச்சனை எதனால வந்தது அதுக்கான நாலேஜும் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அதுக்கான நாலேஜும் உங்கள்கிட்ட இருக்குது. பாபா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டார். और उसके सामने ஆனால் இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, वो सामने आ जाएंगे। அந்த பிரச்சனையை வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான். இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது, அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. वैसे அதுக்கு எல்லாரும் ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க, மாஸ்டர் சார் தன் பண்ணுங்க, பாபானே நீங்கள் முரளி படிங்க அப்படின்னு. அதே ஆன்சர் தான் எல்லாரும் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. श्रीकांत भाई பட் இவங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் கேட்குறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவங்க இந்த இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும், இதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறது, எப்படி புருஷார்த்தம் பண்ணுறது, எப்படி இதுன்னு. அது ஆன்சர் அவங்க சொன்னாங்கன்னா அதில் இவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. वन फेसिंग अंदर। அந்த மாதிரி இருக்கக்கூடாது. तो जो ये पीछे वाले हैं அதுக்கான சொல்யூஷனும் பாபா இதில் கொடுத்துருந்தாரு. சொல்யூஷன் என்ன, ஏன் வந்து உங்களால் சக்ஸஸ் ஆக முடிய மாட்டேங்குன்னா அந்த கனெக்ஷன் வந்து லூஸாக இருக்கு. जो है பாபா நினைவு இல்லைன்னு இல்லை, இருக்கு, பட் ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதை வந்து அந்த கனெக்ஷனை வந்து இப்போ டைட் பண்ணுங்க. फरिश्तों को அதுக்கு விதி என்னன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ப்ராப்ளம் வருதுன்னா பாபா முன்னாடி உட்காந்து பாபாட்ட கேளுங்க, किसके हैं? பாபாட்டேருந்து அந்த டச்சிங் வாங்குங்க. आप முக்கியமாக அந்த அமிர்த வேலை டயத்தில் நல்லா டச் ஆகும். அதுவும் सामने वाले जो है அந்த 2லேருந்து 4 வரைக்கும் உள்ள டைம் வந்து பாபா ரொம்பவே ஃப்ரீயாக இருப்பார். அதுக்கப்புறம் मेरे ही स्वरूप பிராமண பக்தர்கள் கூட்டம் வந்துடுது. और ये मेरा ஸோ அந்த நேரத்தில் ஆனால் பிளெயின் புத்தி ஆகி வந்து பாபா முன்னாடி உட்காருங்க. உங்களுக்கு பாபா வந்து உங்களுக்கு கேள்விக்கான இந்த பதில் வந்து டச் பண்ணுவார். वो थोड़ा पीछे सरकेंगे। அதை விட்டுட்டு நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க, இதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறது उधर அப்படின்னு. से चल के आएंगे। இதை வந்து அதுவும் பாபாட்ட கேட்கும்போது நீங்கள் அந்த கேள்வியாக கேட்கக்கூடாது. இப்போ அதுக்கு தான் உதாரணம் என்னன்னா, मैं माला இந்த ராமாயணத்தில் அந்த தசரதனுக்கு குழந்தை கிடையாது. अभी उनको माला पहनाओ। அவங்க போய் அந்த குரு வசிஷ்டர்கிட்ட கேட்குறாங்க, पहनाएंगे फरिश्तों को। குருவே எனக்கு ஏதாவது ஒரு விதி சொல்லுங்க, இது மூலியமா ஒரு நன்மை நடக்கணும். अभी गले मिलो। ஸோ அந்த மாதிரி நம்மளும் பாபாட்ட போய் கேட்குறோன்னா இந்த மாதிரி சொல்லணும், एक बार फिर से पीछे பாபா जाओ, फिर से அதாவது ஏதாவது ஒரு விதி சொல்லுங்க, அது மூலியமா நான் என் ஸ்திதியை வந்து எப்பயுமே உயர்ந்ததாக வச்சுட்டேன், விஷ கல்யாணம் எப்படி பண்றது. और पीछे ஸோ जाओ। அந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு விதி சொல்லுங்க அப்படின்னு. चाल में அந்த மாதிரி விஸ்வ கல்யாணுக்காக நம்ம ஒரு சங்கல்பம், ஒரு கேள்வி பதில் இருக்கணும். तो அடுத்த ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, और पीछे முழு நாளும் பாபா கூட என் கனெக்ஷனை எப்படி வச்சுக்கிறது. फरिश्ता முழு நாள்லேயும் காலையில் அமிர்த வேலையிலேருந்து நைட்டு வரைக்கும் बंद कर लो। முரளி கேட்கும்போது, அப்புறம் வேலை செய்யும்போது, சாப்பிடும்போது, எந்த கர்மம் செஞ்சாலும் பாபா கூட என் கனெக்ஷனை எப்படி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, டைட்டாக வச்சுக்கிறது. இதுக்கு ஒரு 21 விதிகள் எழுதுங்க, ஒரு 21 பாயிண்ட் எழுதுங்க. निर्भर அந்த உதாரணத்துக்கு 1 2 இங்கே சொல்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பப்போ நடுப்புற வந்து பாபாவுக்கு ஃபோன் பண்ணுறது, அப்பப்போ நடுப்புற வந்து பாபாவுக்கு மெசேஜ் அனுப்புறது. அந்த ஃபோன்லேயே நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க. அப்பப்போ பாபாவுக்கு நடுப்புற வந்து நன்றி சொல்கிறது, தேங்க்ஸ் சொல்கிறது. அப்புறம் அப்பப்போ வந்து ஒரு செகண்ட் அப்படியே ஆச்சரியாகி மேலே போய் பாபாட்ட போய் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வந்துடுறது, அவரை ஹக் பண்ணிட்டு வந்துடுறது, அவர்கிட்ட ஒரு திருஷ்டி வாங்கிட்டு வந்துடுறது ஒரு செகண்ட். ஸோ இதெல்லாம் வந்து சில விதிகள். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 21 விதிகள் வந்து எழுதுங்க. அது எப்போ டச் ஆகும்னா, ஏகாந்தத்தில் உட்காரும் போது இந்த விஷயங்கள்லாம் டச் ஆகும், அமிர்த வேலையிலையும் இந்த டச் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாபா சொன்னார், எங்கெங்கெல்லாம் நான் லூஸ் ஆகுறேன் அதை வந்து பாருங்கள், அதுக்கான பாயிண்ட்டும் எழுதுங்க. அந்த இந்த டயத்தில் நான் லூஸ் ஆகுறேன். ஏன்னா அமிர்த வேலை முரளி கேட்கும்போதுலாம் நம்ம நல்லா தான் இருப்போம், பட் அந்த சேவையில் இறங்கும் போது சில பேருக்கு அந்த தூங்கும்போது, அந்த தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மாயா வரும், அந்த ஃபோன் எடுப்பாங்க, அப்படியே அது டைம் ஆகிடும். ஸோ வந்து எந்த நேரத்தில் நான் லூஸ் ஆகிருக்கேன் அந்த டயத்தை நோட் பண்ணுங்கள். அடுத்து வந்து எந்த இடத்துல, அந்த இடம் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு டைம், ரெண்டாவது வந்து இடம், அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட நான் வந்து லூஸ் ஆகிறேன். எல்லாரு கூடயும் நான் நல்லா பழகிறேன், இதாக இருக்கேன், ஆனால் இந்த ஆத்மா வந்தால் மட்டும்தான் எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுது. அவங்க பார்த்தாலே அப்படியே ஒரு உடம்புலாம் அப்படியே எரிய மாதிரி இருக்குது, கடுப்பாக வருது. அந்த மாதிரி அந்த ஒரு ஆத்மா மட்டும் பார்த்தா அப்படி வருது. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணுங்க.
அடுத்து எந்த ஒரு சூழ்நிலையில் को देखो மற்ற நேரம் और நல்லா फिर இருக்கேன், अपने देह ஆனால் का யாராவது स्वरूप என்னை को பற்றி देखो। ஏதாவது ஒரு குறை बाबा ने சொல்லிட்டா इसकी डेट फिक्स இல்லை என்னை करो। பற்றி ஏதாவது தப்பாக दो சொல்லிட்டா चीजों நான் की அப்படியே डेट எனக்கு फिक्स கோவம் करनी है, வந்துடுது, एक तो இதாகிடுது, अमूल டிஸ்டர்ப் बनने की ஆகிடுது. और दूसरा அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையில் इस मिलन की। அப்படின்னு तो பாருங்க. पहले அடுத்து வந்து मिल रहे हैं और उसके बाद में क्या कर रहे हैं, என்னுடைய எந்த माला ஒரு पहले माला சம்ஸ்காரத்தினால डाल நான் रहे हैं। லூஸாக இருக்கேன், அது ஃபோனாக फरिश्ता இருக்கலாம், நெட்டாக இருக்கலாம், देवता இல்லை ஏதோ लालायित ஒரு है कि कब फरिश्ता आएंगे, பழக்க வழக்கங்கள், இல்லை कब ஏதோ ஒரு फरिश्ते எண்ணம் स्वरूप में இருக்கலாம். स्थित होंगे तुम लोग, அதனால நான் வந்து கொஞ்சம் ताकि லூஸ் देवता ஆகிட்டேன். आए, அது माला எதுன்னு डाले அதுவும் और நோட் फिर பண்ணுங்க. गले मिले। तो ये एक एक्टिविटी। ஸோ அடுத்து டபுள் ஃபார்மஸை பார்த்து பாபா சொல்கிறாரு, அதாவது जैसे तुम कोई उद्घाटन करते பயப்படக்கூடாது, हो तो क्या करते हो, பயங்கிற டான்ஸ் ஆடாதீங்க, குஷிங்கிற டான்ஸ் ஆடுங்க. அடுத்து அமிர்த வேலைக்காக சில கரெக்ஷன் பாபா கொடுத்தாரு. அமிர்த வேலை பண்ணுறீங்க, நீங்கள் பாபா வந்து நல்லா உயர்ந்த ரூபத்தில் பார்க்குறீங்க, और பட் इस रिबन का नाम है இது வந்து பக்தி மாதிரி ஆயிடுது. அப்போ முதல்ல உங்கள் சுயஸ்வரூபத்தை பவர்ஃபுல்லாக ஆக்குங்க. माया के சுயஸ்வரூபத்தை நல்லா ஆத்மாக்கு ஸ்திதியை நல்லா பக்கா பண்ணுங்க, ஃபரிஷ்டா ஸ்திதியை நல்லா பக்கா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாபா நினைக்கும் போது அந்த பவர் ஏறும். நீங்கள் வெறும் பாபா மட்டும் ஜோதி பிந்தியா பார்க்குறீங்க, உங்களை நீங்கள் அந்த மாதிரி பார்க்கலன்னா அந்த சக்தி ஏறாது, பக்தி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் ஹோம்ஒர்க் மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறோம். டெய்லி 10 வார்த்தைகள், இங்கிலீஷ் வார்த்தை 10 புதுசு வார்த்தை கண்டுபிடிச்சி முல்லேருந்து கண்டுபிடிச்சி அதை நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, குஜராத்தி கற்றுக்கணும்னா அந்த முல்லியை படித்து அதுலேருந்து 10 புது வார்த்தைகள் எழுதுங்க. அப்புறம் பிரதர்ஸ் 1 hour ரன்னிங் போகணும். உங்களால் ரன்னிங் போக முடியல, ஜாகிங் போங்க, இல்லை ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுங்கள், நேச்சரில் இந்த மாதிரி வாக் பண்ணுங்கள். அப்புறம் டெய்லி எக்ஸாம் வேறு நடக்குது, அன்னன்னைக்கு முரளிக்கான எக்ஸாம் நடக்குது. மத்தியானம் 12 மணிலேருந்து அடுத்த நாள் காலைல 5 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நைட்டு ரீடர்ஸ் கிளப் இருக்குது 8லேருந்து 8:30. ஸோ அதை வந்து கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்கள். ரீடர்ஸ் கிளப்பில் வந்து வாய்ஸ்லாம் எதுவும் வராது. அது ஸ்டார்ட் ஆகும்போது 1 minute மெடிடேஷன் பண்ணிவிட்டு ஓகே இன்றைக்கி படிக்கலான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு 15-20 நிமிஷம் சைலண்ட்டாக தான் இருக்கும். லாஸ்ட்டில் தான் அதை ரிவிஷன் பண்ணி முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரீடர்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணுங்கள், டெய்லி அதில் ஜாயின் பண்ணி படிங்க சங்கட்டனில். அப்புறம் எக்ஸாம் எழுதும்போது என்ன ஒரு இது இருக்குன்னா, ஒரு மார்க் கூட மிஸ் ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இதோட எக்ஸாம் வந்து டெய்லி எழுதுங்க. இது இல்லாமல் சண்டே அவ்யக்தவாணியோட டெஸ்ட்டும் இருக்குது, அதுவும் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வேறு லாங்குவேஜ்லேயும் அட்டென்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில். இப்போ உங்களுக்கு நீங்கள் தமிழ் ஆனால் ஹிந்தி தெரியுதுன்னா ஹிந்திலேயே அட்டென்ட் பண்ணுங்கள், இங்கிலீஷ் தெரியுதுன்னா இங்கிலீஷ்லேயும் அந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். டெய்லி இந்த பட்டிக்காக ஹோம்ஒர்க் தராங்க, அந்த ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஆனால் இதுவும் வந்து நீங்கள் கவனம் கொடுக்கணும். வெறும் முரளி படிச்சுக்கிட்டு இதை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன், சேவை கொடுக்குறாங்க அதெல்லாம் நான் அவ்வளோ கவனம் கொடுக்கல, செய்யாமல் இருந்தேன்னா அது வந்து தப்பு. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. உங்களுக்கு சேவை கொடுக்குறாங்கன்னா சேவையை ஃபுல் ஃபோக்கஸ்டாக ரெஸ்பான்சிபிலிட்டியோட நல்லா செய்யணும். அது சேவை கொடுக்குற நேரத்தில் நான் முரளி படிச்சுட்டு இருக்கேன்னா அப்படி பண்ணக்கூடாது. சேவை நல்லா ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது இந்த முரளி படிக்கிறது மற்ற ஆக்டிவிட்டிலாம் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் வந்து யோகாவில் இது வந்து ஒரு புதுமை அனுபவம் பண்ணி பாருங்க. என்னன்னா, நான் எழுதின லெட்டர் ஒன்று வந்து பாபாவுக்கு நம்ம லெட்டர் எழுதணும். ஆனால் நான் எழுதின லெட்டரை வந்து பாபா சூக்ஷ்மதனத்தில் படிச்சுட்டு இருக்காரு. இந்த ஃபரிஷ்டா ரூபத்தில் அந்த லெட்டர் ஜஸ்ட் பாபா படிக்கிறார், ஆன்சர்லாம் பண்ணல, ஜஸ்ட் வந்து பாபா படிக்கிறார். ஓகே நான் கொடுத்த லெட்டர் வந்து பாபா படிச்சார், அவர் கவனத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் விருப்பம், அவர் அதுக்காக பார்த்து என்ன செய்கிறாரோ செய்யலையோ அது அவரோட விருப்பம். ஆனால் நான் வந்து என்னோட இதை எழுதி பாபாட்ட கொடுத்துட்டு அது பாபா வந்து படிக்கிறாரு. அப்போ பாபா படிக்கும்போது அதோட எக்ஸ்பிரஷன் பாருங்கள். நான் இவங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தேன், என்னெல்லாம் சொல்லித்தரேன், ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு பாபா என்ன நினைக்கிறாரு, அவரோட எக்ஸ்பிரஷன் என்ன, இதெல்லாம் வந்து நீங்கள் யோகாவில் வந்து பாருங்கள். ஓம் சாந்தி.